ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 3. வாசலுக்கு விரைந்த ஸ்ரீ அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்து விட்டாள். அவர்களை எங்கும் காணவில்லை. தேடி தேடி சோர்ந்து போனவள், எங்கன்னு தெரியலையே, இனிமே எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது, யாரு என்னன்னு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியலையே என்று புலம்பியபடி மீண்டும் மண்டபத்திற்குள் நுழைந்தாள். அங்கே ரூபி, ஹேமா ப்ளீஸ் டி, எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கித்தாயேன். நான் ஆல்ரெடி 3 டைம்ஸ் வாங்கிட்டேன். இப்போ நான் போனாலே அந்த சர்வர் பாய் என்னை ஒரு மாதிரி பார்க்குறான். ஹேமா, என்ன ஒரு மாதிரி? கேவலமாக பார்த்துருப்பான். நீ பண்ண காரியத்துக்கு யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்க. ரூபி, நான் போய் வித்யா கிட்ட அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அவனுடைய வேலையே எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறது தானே. யார் எத்தனை தடவை வாங்கினா அவனுக்கு என்ன? என்ன அவன் அப்பா வீட்டு காசா? நான் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு, எத்தனை வேணும்னாலும் வாங்குவேன் என்றாள் சவடாலாக. ரம்யா, ஏண்டி இப்படி எங்க கூட வந்து எங்க மானத்தை வாங்குற என்றாள் தன் தலையில் அடித்து கொண்டு. ரூபி, சீப்போ, நானே இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நானா அவனான ஒரு கை பார்த்துடுறேன் என்று கூறிவிட்டு தன் முழு கை குர்த்தியின் கையை மேலே தூக்கிவிட்டவாறு கெத்தாக டைனிங் ஏரியாவை நோக்கி சென்றாள். ஸ்ரீ ஹேமாவிடம் வந்தவள் தயங்கியபடி, ஹேமா, அவங்க எந்த ஊருன்னு ஏதாவது தெரிந்ததா என்றாள் கேள்வியாக. ஹேமா ஸ்ரீயை சந்தேக பார்வை பார்த்தபடி, அவங்க எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? ஸ்ரீ சமாளிப்பாக, சும்மா தாண்டி கேட்டேன். ஹேமா, இங்க பாரு ஸ்ரீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பொதுவா பசங்க விஷயத்துல நீ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆளே கிடையாது. காலேஜில் எத்தனை பசங்க உன் பின்னாடி சுத்தி இருக்காங்க, ஒருத்தனை கூட நீ திரும்பி பார்த்ததில்ல. ஆனா இப்போ நீயே வந்து இவங்களை பத்தி விசாரிக்கிறனா, இதில் வேற என்னமோ இருக்கு. ஸ்ரீ, நான் எனக்காக கேட்கலடி, உங்களுக்காக தான் கேட்டேன். ரம்யா, எங்களுக்காகவா என்றால் புரியாமல். ஸ்ரீ, அவங்க 2 பேரும் எந்த ஊருன்னு தெரியணும்ல. ஊரு பேரு கூட தெரியாத பையனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? ஹேமா, ஹே, அதெல்லாம் சும்மா பேசுனதுடி. அதுக்காக அந்த பையன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போக சொல்றியா? ரம்யா, நல்லதா போச்சு, ஹேமா வாயிலிருந்தே இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா. ஸ்ரீ, நான் சொல்றேன், அந்த பசங்க சென்னைக்கு தான் போறாங்க. அவங்க பேசும்போது நான் கேட்டேன். ஸ்ரீ, அப்படியா? சென்னையில் எங்க? ரம்யா யோசனையோடு, அது தெரியலடி, அவனுங்க பேசிக்கிட்டே வெளியில் போயிட்டானுங்க. ஸ்ரீ, சரி, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, நாமளும் கிளம்புவோம். வித்யாவோட அம்மா பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை. இவர்கள் இங்கே கிளம்பி சென்னையை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர். ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற பெயர் பலகை முன்னிக் கொண்டிருந்தது. அந்த 5 மாடி கட்டடத்தின் வாயிலில் விலை உயர்ந்த ஆடி கார் ஒன்று சீறிப்பாய்ந்து வாசலை அடைந்தது. அதிலிருந்து இறங்கிய விக்ரம் பார்ப்போரை அசரடிக்கும் விதத்தில் கருப்பு நிற கோட்டும் கருப்பு நிற கால் சட்டையும் வெள்ளை நிற சட்டையும் அணிந்து தன் ஒற்றை கையில் விழவா வேண்டாமா என்ற நிலையில் இருக்கும் வாட்சை மேல் ஏற்றிவிட்டவாறு கம்பீரமாக இறங்கினான். அப்பொழுது அவன் பிஏ ரியா அவனை நோக்கி ஓடி வந்தவள், குட் மார்னிங் சார் என்று வணக்கம் வைத்தாள். விக்ரம், குட் மார்னிங், எல்லாம் ரெடியா என்று கேட்டபடியே சரசரவென நடக்கத் தொடங்கினான். அவனின் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவனின் கேள்விகளுக்கு பதில் உரைத்தபடியே ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்தாள் ரியா. அந்த கம்பெனியில் பணிபுரியும் பெண்களில் பாதிக்கு மேல் விக்ரமின் விசிறிகள்தான். ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னையில் புகழ்பெற்ற பெரிய நிறுவனம். சென்னையில் மட்டுமல்லாது இவர்களின் கிளை மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், மும்பை போன்ற முக்கிய இடங்களிலும் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தில் பல்வேறு துறைகள் இருந்தாலும் விக்ரமின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ப அவனே உருவாக்கிய சாம்ராஜ்யம்தான் விக்ரம் கேமிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். எத்தனையோ திறமை வாய்ந்தவர்களுக்கு இங்கே பணிபுரிய வேண்டும் என்பது பெரிய கனவாக இருந்தாலும் பல பெண்கள் விக்ரமிற்காகவே இங்கு வேலை தேடி வருகின்றனர். அவ்வளவு ஃபேமஸ் நம்ம ஹீரோ. ஆனாலும் விக்ரமன் இதுவரை எந்த ஒரு பெண்ணையும் திரும்பியும் பார்த்ததில்லை. ஏனெனில் வேறொருத்திதான் அவனின் மனதில் ஆணி அடித்தது போல் அமர்ந்து விட்டாளே. தன்னவளை தேடிய விக்ரமின் தேடல் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. விறுவிறுவென நடந்து கான்ஃபரன்ஸ் ஹாலிற்குள் விக்ரமன் நுழையும் பொழுது, அஸ்வின், குட் மார்னிங் சார் என்றான் உள்ளிருந்து. விக்ரம் சிறு புன்னகையுடன், எஸ் குட் மார்னிங் என்றபடி உள்ளே நுழைந்தவன் அங்கே அமர்ந்திருந்த அனைவருக்கும் குட் மார்னிங் டு ஆல் என்று தன் வணக்கத்தை தெரிவித்தான். அங்கே பல்வேறு கம்பெனிகளின் சிஇஓக்களுடனான முக்கிய கான்ஃபரன்ஸ் நடைபெறுகிறது. விக்ரம் கேமிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸின் கேமிங் சாஃப்ட்வேர் இன்று லான்ச் செய்வதற்கான முக்கிய மீட்டிங் தான் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் தங்களுடைய கேமிங் சாஃப்ட்வேரை பற்றி விக்ரமன் விரிவாக எடுத்துரைத்து முடித்ததும் அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் கரகோஷத்தை எழுப்பினர். அனைவரும் சூப்பர் சூப்பர் விக்ரம்,
என்று புகழ்ந்து தள்ளினர். அனைத்தையும் ஒரு சிறு புன்சிரிப்போடு ஏற்றவன் தேங்க்யூ சோ மச் டு ஆல் என்று விடை பெற்றான். பிறகு அனைவருக்குமான உணவு உபசரிப்புகள் முடிந்து அனைவரும் கிளம்பியதும் அஸ்வின் விக்ரமிடம், அம்மா கிட்ட பேசுனியாடா? விக்ரமின் கைகள் தான் செய்து கொண்டிருந்த வேலையை ஒரு நொடி நிறுத்தி மீண்டும் தொடங்கியது. விக்ரம், ட்ரை பண்ண, பட் கால் கனெக்ட் ஆகல, ஆஸ் யூஷுவல் பிஸியா இருக்காங்க என்றான் ஸ்ருதி இறங்கிய குரலில். அஸ்வின், அப்பா கிட்ட மார்னிங் தான் பேசினேன். அவங்க போன விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. டுமாரோ சென்னை ரீச் ஆயிடுவாங்களாம். விக்ரம் என்று விட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். விக்ரமனின் தாய் ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிர்வாகி. விக்ரமன் தன் 5 வயதிலேயே ஒரு கார் விபத்தில் தன் தந்தையை இழந்தான். அன்று முதல் தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் வளர்த்து வருகிறார் ராஜேஸ்வரி பார்ப்பதற்கு கம்பீரமானவர், பழகுவதற்கு சற்று கடுமையானவர். தன் கணவனின் இறப்புக்கு பிறகு மொத்த கம்பெனி நிர்வாகத்தையும் குடும்ப நிர்வாகத்தையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டவர். ராஜேஸ்வரி பிறப்பிலேயே இப்படி கடுமையானவர் கிடையாது. தன் கணவரின் இறப்புக்கு பிறகு அவர் சந்தித்த சில மனிதர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் தனக்குத்தானே ஒரு வேலை அமைத்து கொள்ளவுமே கடுமையாக மாறினார். எப்பொழுதுமே வேலைகளில் பிஸியாக இருப்பவரால் தன் மகனுடன் அதிக நேரம் செலவிட முடியாமல் போய்விடும். ஆனாலும் எப்பொழுதுமே விக்ரமின் மீது அவரின் பார்வை இருந்து கொண்டேதான் இருக்கும். விக்ரம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தன் அம்மாவிடம் அதற்கான ஒப்புதலை வாங்கிவிட்டுதான் செய்வான். இந்த கேமிங் கம்பெனியை தொடங்குவதில் ராஜேஸ்வரிக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இருந்தாலும் தன் மகனின் சந்தோஷத்திற்காகவே ஒப்புக்கொண்டார். அது விக்ரமிற்குமே தெரியும். என்னதான் ராஜேஸ்வரி விக்ரமின் மீது அதிக பாசமாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் மற்ற அம்மா மகனை போல் கிடையாது. இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு மெல்லிய இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். சிறு வயது முதலே விக்ரம் தாய் தந்தையின் அரவணைப்பு இன்றி, உடன் பிறந்த சகோதரி இருந்தும் யாரும் இன்றி வளர்ந்தவன். அவனுக்கு ஒரே ஒரு நெருங்கிய உறவு என்றால் அது அஸ்வின் மட்டுமே. தன் தாய் ராஜேஸ்வரியின் PA மாணிக்கத்தின் மகன்தான் அஸ்வின். மாணிக்கம் ராஜேஸ்வரியின் கணவர் கண்ணபிரானுக்கு ஆரம்ப காலம் முதலே சிறந்த நண்பராகவும் PAவாகவும் இருந்து வந்தவர். அவரின் பிசினஸ் ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ வெற்றிகளையும் வீழ்ச்சிகளையும் சந்தித்தவர். அனைத்து சூழ்நிலையிலும் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்தான் மாணிக்கம். பிறகு கண்ணபிரானின் மறைவுக்கு பிறகு ராஜேஸ்வரிக்கு பக்கபலமாக ஒரு உடன்பிறவா சகோதரன் போல் இருக்கிறார். தன் கணவன் இறந்த பிறகு ராஜேஸ்வரியிடம் அனைத்து கம்பெனியின் பொறுப்புகளும் வந்து சேர கையில் 5 வயது மகனுடனும் 3 வயது மகளுடனும் மிகவும் சிரமப்பட்டார் ராஜேஸ்வரி. விக்ரமின் நிலையை உணர்ந்த மாணிக்கம் அவனுடன் விளையாடுவதற்கு அவ்வப்பொழுது தன் மகனையும் உடன் அழைத்து வருவார். அப்படியே பழகி இருவரும் சிறு வயது முதலே ஒன்றாகவே பள்ளிக்கு சென்றனர், ஒன்றாகவே கல்லூரிக்கும் சென்றனர். இப்பொழுதும் அஸ்வினை தன் PAவாக நியமித்து தன்னுடனேயே வைத்திருக்கிறான் விக்ரம். அஸ்வின் விக்ரமுக்கு வெறும் நண்பனோ அல்லது PAவோ மட்டும் கிடையாது, அதற்கும் மேல். ராஜேஸ்வரிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். பிசினஸில் அதிக நேரம் செலவிடுவதால் ராஜேஸ்வரியால் தன் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட முடியாமல் போனது. எனவே தன் பெண் பிள்ளையை படிப்புக்காக சிறு வயதிலேயே வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்தார். ராஜேஸ்வரிக்கு பெண் பிள்ளைகள் மிகவும் தைரியமானவர்களாகவும் யாரையும் சார்ந்தும் இருக்கக்கூடாது என்பது அவரின் வாழ்க்கையில் இருந்து அவர் அறிந்த பாடம். சிறு வயது முதலே தன் மகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தவர். கான்ஃபரன்ஸிற்கு வந்திருந்தவர்கள் அனைவரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு ரியா உள்ளே வர அஸ்வின் வேண்டுமென்றே விக்ரமிடம், ஏன் விக்ரம், அதான் உன்னுடைய எல்லா வேலைகளையும் பார்த்துக்க நான் இருக்கேனே, அப்புறம் எதுக்கு இந்த ரியாவை வேற வேஸ்டா PAவா அப்பாயிண்ட் பண்ணி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்க, பேசாம அவளை வேலையை விட்டு அனுப்பிடலாமா என்று விக்ரமிற்கு ரியா வருவதை கண்களால் சைகை செய்துவிட்டு கூறினான். ரியாவிற்கும் அஸ்வினிற்கும் இருக்கும் தொடர்பு என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். அத்தியாயம் 4. அஸ்வின் கூறியதை கேட்ட ரியாவிற்கு அதிர்ச்சியில் தன் கால்களை அசைக்கவே முடியவில்லை. கான்ஃபரன்ஸ் ஹாலின் வாசலிலேயே சிலை என நின்றுவிட்டாள். இந்த வேலையை நம்பிதானே அவளின் குடும்பமே இருக்கிறது. திடீரென்று வேலை இல்லை என்றால் அவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து வேலையை தேட வேண்டும். அதுவரை குடும்ப செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று பல எண்ண ஓட்டங்கள் அவளின் மனதிற்குள் அலைமோத தொடங்கியது. விக்ரம், எஸ் அஸ்வின், நீ சொல்றதும் சரிதான். எனக்கு எல்லா வேலையும் செய்யதான் கூடவே நீ இருக்கியே, அப்புறம் எதுக்கு இன்னொரு PA? நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். விக்ரம் அஸ்வினிற்கு சப்போர்ட்டாக பேசுவதை கேட்ட ரியாவிற்கு தன் வேலை அவ்வளவுதான் என்று தோன்றிவிட்டது. மேலும் தொடர்ந்தவன், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கல்யாணம் கூட பண்ணிக்காமல் இப்படியே இருந்து விடலாம்னு நினைக்கிறேன்டா என்று சீரியஸான முகத்தோடு கூற, அஸ்வினிற்கும் ஏன் இவன் திடீரென்று இப்படி கூறுகிறான் என்று தோன்ற
புரியாமல், ஏண்டா என்னாச்சு என்றான். விக்ரம், அதான் நீ என் கூடவே இருக்கியே, அப்புறம் எதுக்கு எனக்கு தனியா இன்னொரு பொண்டாட்டி? விக்ரம் கூறியதை கேட்ட ரியாவிற்கு ஒரு நிமிடம் தன் இதய துடிப்பே நின்று விட்டது. ரியாவிற்கு மட்டும் இது அதிர்ச்சி அல்ல, அஸ்வினுக்கும் தான். விக்ரமை விட்டு ஒரு எட்டு பின் தள்ளி நின்ற அஸ்வின், என்னடா சொல்ற என்றான் தன் நெஞ்சில் கையை வைத்தபடி. விக்ரம், ஆமா, உன்னை விட என்னை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குள்ள எல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கடா பொண்டாட்டி என்று மீண்டும் கூற ரியா வாசலிலேயே நின்று விக்ரம் கூறியதை கேட்டு முகத்தை சுழித்தாள். சீ, என்ன இது, இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று வேறு புறம் மன ஓட்டம் ஓடியது. ரியாவின் முன்பு விக்ரம் இப்படி தன் மானத்தை வாங்குகிறானே என்று அஸ்வினுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. அஸ்வின், டேய், ஏண்டா இப்படி உளறுற என்றான் தன் பற்களை கடித்தபடி. அதற்கு சத்தமாக சிரித்த விக்ரம், சும்மா சொன்னேன்டா, பயந்துட்டியா? உன்னை நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்படியே என் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காது. நான் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது பாரு. ரியா இன்னும் அதிர்ச்சி மாறாமல் வாசலிலேயே நின்றபடி இவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் ரியாவை பார்த்து சத்தமாக, கமன் ரியா என்று குரல் கொடுத்தான். விக்ரமின் குரலில் கலைந்த ரியா இவர்களின் அருகில் வந்து, சார், என்னை வேலையை விட்டு அனுப்ப போறீங்களா என்றாள் சோகமாக. அஸ்வின், ஆமா, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு பிஏ என்றான் வேறெங்கோ பார்த்தபடி. ரியா, சார், இந்த வேலையை நம்பிதான் எங்க குடும்பமே இருக்கு. இப்படி திடீர்னு வேலையை விட்டு அனுப்பினால் நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப இன்னொரு வேலை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், ப்ளீஸ் சார் என்று இறைஞ்சலாக கேட்க, விக்ரம், சில் ரியா, ஹீஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். அஸ்வின், உடனே உன்னுடைய சோக கீதத்தை வாசிக்க தொடங்கிடுவியே. என் தம்பி படிப்பு செலவே இதை நம்பிதான் சார் இருக்கு, எங்க குடும்ப செலவே இதை நம்பிதான் சார் இருக்குன்னு என்று கூறி ரியாவை கிண்டல் செய்து சிரிக்க, ரியா கோபத்தோடு அவனை பார்த்து முறைத்தாள். விக்ரம், ரியா, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்கா? பிறகு அடுத்தடுத்த வேலைகளில் மூவரும் மூழ்கி போயினர். ஹாஸ்டலில் ஹேமா, எழுந்துறீங்கடி, காலேஜுக்கு டைம் ஆகுது, இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ரூபி, ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டே இன்னும் போகலடி, இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாமே. ஹேமா, அதுக்கு என்ன பண்றது, காலேஜ் இருக்குல்ல, இன்னும் எத்தனை நாள் லீவ் போடுறது? ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க் வேற இருக்கு. ஸ்ரீ, என்ன நீயும் இவங்களோட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்க? ஸ்ரீ, ரொம்ப டயர்டா இருக்கு ஹேமா, இன்னைக்கு லீவ் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஹேமா, என்னடி பேசுற, இன்னைக்கு நம்ம காலேஜில் கல்ச்சரல்ஸ், மறந்துட்டியா? மெத்தையில் படுத்து இருந்த மூவரும் மின்சாரம் தாக்கியது போல் எழுந்து அமர்ந்து கொண்டு, ஐயோ ஆமாண்டி, நாங்க மறந்தே போயிட்டோம், சீக்கிரம் வந்துடுறோம் என்று அடித்து பிடித்து கிளம்ப தொடங்கினர். ருக்மணியின் சத்தம் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த மாடசாமி வரை எட்டியது. அந்த அளவிற்கு சத்தமாக தன் கணவரிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தார். ருக்மணி, உங்க தங்கச்சி மனசுல என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? சின்ன வயசுலயே விக்ரமுக்கு நம்ம பொண்ணு அஞ்சலி தான்னு பேசி வச்சது தானே, இப்போ கல்யாண வயசு வந்ததும் கட்ட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. புருஷோத்தம்மன், இங்க பாரு ருக்கு, நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க? ராஜேஸ்வரி ஒரு தடவை முடிவு பண்ணா அவளுடைய மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம், இது உனக்கும் தெரியும் என்று அழுத்தமாக கூறியவர், என்கிட்ட கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நீ எதுக்கு அவசரப்படுற? அப்படி என்ன வயசு ஆகிடுச்சு அஞ்சலிக்கு? இந்த வருஷம் தான் 12வது முடிக்க போறா, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று? ருக்மணி, புரியாமல் பேசாதீங்க, காலம் கெட்டு போய் கிடக்குது. வயசு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு என்னால் உட்கார்ந்துருக்க முடியாது. வயசு பொண்ணை வீட்டில் வச்சிருப்பது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியும்ல என்றார் நக்கலான குரலில். ருக்மணியின் வார்த்தையில் புருஷோத்தம்மனுக்கு பதில் கூற நாவே எழவில்லை. ருக்மணி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்க தங்கச்சி நாளைக்கு ஊருக்கு வந்ததும் முதல் வேலையா என் பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்கிறீங்க, அவ்வளவுதான் என்றார் திட்டவட்டமாக. புருஷோத்தம்மன், இங்க பாரு, உன்ன மாதிரி எல்லாம் என்னால் அவகிட்ட சத்தம் போட்டு கத்தி பேச முடியாது. அப்படி சத்தம் போட்டு கத்தி பேசினா பயப்படுற ஆளும் அவ கிடையாது. உனக்காக வேணும்னா நான் அவகிட்ட பேசி பார்க்கறேன், அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும். அவ ஒத்துக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரம் பார்த்து சுந்தரம் வீட்டினுள் நுழைய ருக்மணி கண்களில் போலி கண்ணீருடன் அண்ணா என்று அவரை நோக்கி ஓடினார். சுந்தரம், என்னம்மா, என்னாச்சு? உன் கண்ணில் இருந்து இப்படி கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ருக்மணி, அண்ணா இங்க பாருங்க அண்ணா, சின்ன வயசுலயே இவருடைய தங்கச்சி பையனுக்கு இவருடைய பொண்ணை கட்டுறதா தானே பேச்சு. இப்போ கட்டிக்க சொன்னா இவருடைய தங்கச்சி கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பொண்ணு என்றாலே இவங்களுக்கு எல்லாம் இலக்காரம் தான். எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையும் மதிப்பும் இல்லைண்ணா என்று அழுவது போல் பாசாங்கு செய்தார். சுந்தரம் கோபமாக புருஷோத்தம்மனிடம்,
என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? புருஷோத்தம்மன், இங்க பாரு சுந்தரம், மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதன்னு உன்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன். சுந்தரம், என் தங்கச்சி வீட்டுக்காரரை நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடாம வேற யாரு கூப்பிட முடியும் என்றார் நக்கலாக. புருஷோத்தம்மன், நடந்தது எல்லாமே ஒரு விபத்து. நடக்கக்கூடாதது என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்காக எந்த ஒரு உறவு முறையும் வச்சு கூப்பிட வேண்டாம். ஏற்கனவே நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் பெரிய தண்டனையா கொடுத்துட்டார். இத்தனை வருஷம் ஆகியும் அதை ஜீரணிக்க முடியாமல் ஒரு நடைப்பணம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி திரும்ப திரும்ப மாப்பிள்ளை என்று கூப்பிட்டு ரணமா இருக்க மனசை மேலும் ரணமாக்காதீங்க. உங்க தங்கச்சிக்கு என்னுடைய மனைவி என்ற அந்தஸ்தும் மரியாதையும் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக இந்த உறவு முறையெல்லாம் வேண்டாம் என்றார் திட்டவட்டமாக. சுந்தரம் நக்கலான சிரிப்போடு, இத்தனை வருஷம் ஆகியும் உங்க மனசு இன்னும் மாறலையோ? புருஷோத்தம்மன், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் மனசுல இருக்க ஆதங்கமும் மாறாது, ரணமும் மாறாது. செஞ்ச தப்புக்கு தண்டனையாக நினைச்சுதான் நான் இப்போ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாமல் என்னை பேச வைக்காதீங்க. சுந்தரம், என்னது, நாங்க பேச வைக்கிறோமா? பழசி எல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு தண்டனையா இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சரி, என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணா? அவளும் என் தண்டனையை அனுபவிக்கணும். என் தங்கச்சி ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கணும். இல்லனா இந்த அண்ணன் நடத்தி வைப்பேன் என்றான் திமிராக. புருஷோத்தம்மன், இப்போ உன் தங்கச்சி இங்க ஒன்றும் கஷ்டப்படலையே சுந்தரம், சந்தோஷமா தானே இருக்கா? சுந்தரம், என் தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி உங்க தங்கச்சி பையனுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். அவ ஆசைப்பட்டபடி எல்லாம் நல்லபடியா நடத்தி தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்க தானே அவளுடைய கணவர். புருஷோத்தம்மன், கணவர் என்னும் சொல்லுக்கு நான் தகுதியை இழந்து பல வருஷங்களாச்சு என்று விரக்தியாக கூறியவர், நான் முயற்சி செய்து பார்க்கறேன். அதற்கு மேல் எல்லாம் ராஜேஸ்வரியின் விருப்பம்தான் என்று விட்டேற்றியாக கூறிவிட்டு அலுவலகத்திற்கு சென்று விட்டார். ராஜேஸ்வரியின் முடிவு என்னவாக இருக்கும்? புருஷோத்தம்மனின் விரக்திக்கு காரணம் என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.